தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சின் சில பகுதிகளில் 44 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் 44 பாகை செல்சியஸ் வெப்ப அலை அச்சுறுத்தல் காரணமாக டூர் டு பிரான்ஸ் போட்டியின் சில கட்டங்கள் ரத்து செய்யப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. பிரான்சில் மீண்டும் வெப்ப அலை கனிக்யூல் ஏற்படுகிறது என்று வானிலை முன்னறிவிப்புகள் எச்சரிக்கின்றன. பிரான்சில் குளிரூட்டிகள் பயன்பாடு வேகமாக அதிகரித்து வருகின்றது. பிரான்சில் 7000 காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. காட்டுத்தீயை கட்டுப்படுத்த நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக போராடி வருகின்றனர். ஜோதா பாதலா மீது தற்பொழுது புதிய மோசடி குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. 2027 பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தை எதுவா பிலிப் தொடங்குகிறார். ஸ்மார்ட் போன்களில் நவிகோ வருடாந்த பயண அட்டை பயன்படுத்தும் புதிய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி விளாடும். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்க இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்சின் சில பகுதிகளில் 44 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சில தெற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் வெப்பநிலை 42 பாகை செல்சியஸ் முதல் 44 பாகை செல்சியஸ் வரை
உயரக்கூடும் என்று சில ஐரோப்பிய முன்னறிவிப்புகள் எச்சரித்துள்ளன. மெத்தியோ பிரான்சின் தற்போதைய மதிப்பீட்டின்படி இந்த வார இறுதியில் இருந்து 3வது வெப்ப அலை தொடங்க வாய்ப்புள்ளது என கூறப்பட்டுள்ளது. பல பகுதிகளில் 35 பாகை செல்சியஸ் 40 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகலாம். மிகவும் வெப்பமான இடங்களில் 42 பாகை செல்சியஸ் அல்லது அதற்கு மேல் அதிகமாக உயரக்கூடும். 44 பாகை செல்சியஸ் பிரான்ஸ் முழுவதற்குமான முன்னறிவிப்பு அல்ல, அது சில குறிப்பிட்ட பகுதிகளில் ஏற்படக்கூடிய உச்ச வெப்பநிலையாக முன்னறிவிப்பு தெரிவிக்கின்றது. எனவே பிரான்சின் சில பகுதிகளில் வெப்பநிலை 44 பாகை செல்சியஸை எட்டக்கூடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் 44 பாகை செல்சியஸ் வெப்ப அலை அச்சுறுத்தல் காரணமாக டூர் டு பிரான்ஸ் போட்டியின் சில கட்டங்கள் ரத்து செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. உலகின் மிக புகழ்பெற்ற சைக்கிள் பந்தயமான டூர் டு பிரான்ஸ் 2026 ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்பெயின் பார்சிலோனாவில் தொடங்குகிறது. ஆனால் ஐரோப்பாவை மீண்டும் தாக்கவுள்ள கடுமையான வெப்ப அலை காரணமாக போட்டியின் சில கட்டங்கள் ரத்து செய்யக்கூடும் என அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மிகுந்த கவலையை ஏற்படுத்தும் விடயம் என போட்டியின் தொழில்நுட்ப இயக்குனர் தியரி குஃபேனு தெரிவித்திருக்கின்றார். இதற்கு முன்னரும் வெப்பம் எதிர்கொள்ளப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு மே ஜூன் மாதங்களில் ஏற்பட்ட கடுமையான வெப்பம் காரணமாக நிலைமை இதுவரை மோசமாகியே வந்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுவரை போர்கள், வேலை நிறுத்தங்கள், அரசியல் கலவரங்கள் மற்றும் கொரோனா தொற்று நோய் போன்ற காரணங்களால் டூர் டு பிரான்ஸ் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதிக வெப்பம் காரணமாக இதுவரை எந்த விடயமும் ரத்து செய்யப்பட்டதில்லை. ஆனால் இந்த ஆண்டு பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினின் சில பகுதிகளில் 44 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என வானிலை முன்னறிவிப்புகள் தெரிவிப்பதால் அந்த சாத்தியம் தற்பொழுது அதிகரித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள 2வது கட்டம் தாராகோனா முதல் பார்சிலோனா வரை மத்தியதரை கடற்கரை ஓரமாக 168 கிலோமீட்டர் தூரம் நடைபெறவுள்ளது. இந்த பகுதியில் கடுமையான வெப்பம் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அண்மையில் நடைபெற்ற டூர் டு சுவிஸ் போட்டியில் மொத்த முன்னிலையில் இருந்த இத்தாலி வீராங்கனை எலிசா லோங்கோ வெப்பத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வெப்ப பக்கவாதம் அவருக்கு ஏற்பட்டதால் போட்டிக்கு பின்னர் நினைவிழப்பு போன்ற அறிகுறிகளையும் அவர் சந்தித்திருந்தார். வெப்ப பக்கவாதம் மிகவும் ஆபத்தான அவசர மருத்துவ நிலை. மூளையின் வெப்ப கட்டுப்பாட்டு அமைப்பு செயலிழக்க தொடங்கும். அதன் பின்னர் இதயமும் இரத்த ஓட்டமும் பாதிக்கப்படும். இது உடலின் மின் குறுக்கு சுற்று ஏற்பட்டது போன்ற நிலையை உருவாக்கும் என XDS அஸ்தானா அணியின் மருத்துவ இயக்குனர் எமிலியோ மாக்னி தெரிவித்துள்ளார். பிரான்சில் மீண்டும் வெப்ப அலை கனிக்குயில் ஏற்படுகிறது என்று வானிலை முன்னறிவிப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. பிரான்சில் இத்தகைய வெப்ப அலைகள் சமீப ஆண்டுகளில் அதிகமாகவும் நீடித்ததாகவும் மாறி வருகின்றன. இதற்கு முக்கிய காரணம் காலநிலை மாற்றம் என விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். வானிலை அமைப்பு மெத்தியோ பிரான்ஸ் பொதுவாக வெப்ப அலைக்கு செம்மஞ்சள் அல்லது சிவப்பு எச்சரிக்கைகள் வழங்கும் பொழுது மக்கள் அதனை கவனமாக அவதானிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. மதிய நேரத்தில் 12 மணி முதல் 4 மணி வரை வெளியில் செல்லாமல் இருக்க வேண்டும். அதிக தண்ணீர் அருந்த வேண்டும். முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் மீது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். குளிர்ச்சியான இடங்களில் தங்க வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்ப அலை சில நாட்கள் நீடிக்கக்கூடும் என்பதால் உள்ளூர் வானிலை அறிவிப்புகளை அவ்வப்பொழுது தொடர்ச்சியாக கவனிப்பது அவசியம் என்றும் அறிவுறுத்தப்படுகின்றது. 1000 യൂറോക്ക് எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல்.
உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் குளிரூட்டிகள் பயன்பாடு என்பது கடந்த சில ஆண்டுகளில் வேகமாக அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக தற்பொழுது நிலவும் வெப்ப அலை காலங்களில் குளிரூட்டிகளின் பாவனை அவசியமாகியுள்ளது. பிரான்ஸ் மிதமான காலநிலை உடைய நாடு. பழைய கட்டடங்கள் பெரும்பாலும் குளிர்ச்சியை இயற்கையாக தக்க வைத்தன. அதனால் குளிரூட்டிகள் அவசியம் என பெரிதாக கருதப்படவில்லை. ஆனால் இப்பொழுது வெப்ப அலை அதிகமாக நீடிப்பதாகவும் மாறியிருக்கும் நேரத்தில் பாரிஸ், லியோன், மார்சை போன்ற நகரங்களில் குளிரூட்டிகளின் தேவை அதிகரித்துள்ளது. முன்பு பிரான்ஸ் போன்ற நாடுகளில் குளிரூட்டி என்பது வசதியான வாழ்க்கைக்கான கூடுதல் அம்சம் என்று கருதப்பட்டது. அதாவது அனைவருக்கும் அவசியம் இல்லாத விருப்பப்பட்டவர்கள் மட்டுமே பயன்படுத்தும் சாதனமாக இருந்தது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் வெப்ப அலைகள் அடிக்கடி ஏற்படுகின்றன. வெப்பநிலை 40 பாகை செல்சியஸை தாண்டி பல நாட்கள் நீடிக்கிறது. இரவு நேரங்களிலும் வெப்பம் குறைவதில்லை. முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் உடல் நல பிரச்சினை உள்ளவர்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக மாறுகின்றது. இவற்றின் காரணமாக குளிரூட்டிகள் என்பது இனி ஆடம்பர பொருள் அல்ல, உடல் நலத்தையும் உயிரையும் பாதுகாக்க தேவையான ஒரு அத்தியாவசிய சாதனம் என்ற நிலையை அது அதிகரித்திருக்கின்றது. பிரான்சில் தற்போதைய தீ விபத்துக்கள் குறித்து பிரதமர் செபஸ்தியன் லூகோர்னு கூறிய முக்கிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. சுமார் 7000 காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன. இதுவரை சுமார் 8700 ஏக்கர் நிலம் எரிந்துள்ளது. தெற்கு பிரான்ஸ் மார்சை பகுதி அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடும் வெப்ப அலை, வறண்ட காற்று மற்றும் குறைந்த ஈரப்பதம் காட்டுப்பகுதிகளில் உலர்ந்த தாவரங்கள் எளிதில் தீப்பற்றுவதற்கு காரணமாகின. அவசர நிலை கண்காணிப்புகள், தீயணைப்பு படைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சில பகுதிகளில் மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பன நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சில் இந்த கோடையில் காட்டுத்தீ மிகவும் அதிகரித்திருக்கின்றது. வெப்ப அலை காரணமாக நிலைமை மேலும் மோசமடைய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐரோப்பாவை தாக்கிய வரலாறு காணாத வெப்ப அலைக்கு பின்னர் தென் பிரான்சின் பல பகுதிகளில் பரவியுள்ள காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கு நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக போராடி வருகின்றார்கள். அடுத்த சில நாட்களில் மேலும் ஒரு வெப்ப அலை பிரான்சை தாக்கும் என வானிலை முன்னறிவிப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. 3 முக்கிய காட்டுத்தீ சம்பவங்களில் 1210 ஏக்கர் நிலப்பரப்பு எரிந்து சேதமடைந்திருந்தது. அவற்றில் 2 தீப்பரவல்கள் மத்தியதரை கடற்கரை நகரமான மார்சை நகரின் மேற்கு பகுதியில் ஏற்பட்டிருந்தன. வியாழக்கிழமை பிற்பகல் மார்சை நகரத்தில் வெப்ப அலை மற்றும் காட்டுத்தீ நிலைமை தொடர்பான அவசர ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் செபஸ்தியன் லூகோர்னு பங்கேற்றிருந்தார். அவர் அங்கு சென்றிருந்த பொழுது கார் மாநிலத்தில் ரொக்கோமோர் என்ற பகுதியில் புதிய காட்டுத்தீ ஏற்பட்டதாக தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். கடந்த வாரம் உலக வானிலை அமைப்பு நீடித்த அதிக வெப்பம், குறைந்த ஈரப்பதம் மற்றும் வறண்ட தாவரங்கள் காரணமாக
மேற்கு ஐரோப்பாவில் காட்டுத்தீ அபாயம் மேலும் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தது. மிகப்பெரிய காட்டுத்தீ ஸ்பெயின் எல்லையை ஒட்டிய ஓட் மாகாணத்தில் எரிந்து வருகிறது என்று இதுவரை வெளியான தகவலில் இருந்து அங்கு 900 ஏக்கருக்கு மேற்பட்ட பகுதிகள் எரிந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைப்பதில் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றார்கள். இதற்கிடையில் மாசை விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள ரொஞ்சாக் பகுதியில் ஏற்பட்ட சிறிய தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. லாங்கோங் புரொவான்ஸ் பகுதியில் 260 ஏக்கர் பரப்பில் ஏற்பட்ட தீயும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இதுவரை உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார்க் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சின் தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளமோ நேஷனல் தலைவர் மரின் லுபென் தற்பொழுது நீண்டகால நிதி மோசடி வழக்கின் மேல்முறையீட்டு தீர்ப்புக்காக காத்திருக்கிறார். அந்த தீர்ப்பு அடுத்த வாரம் வெளியாக உள்ள நிலையில் சட்ட சிக்கல்கள் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற்ற காவல்துறை சோதனைகள் அந்த எதிர்பார்ப்புக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கின்றன. கட்சித் தலைவர் ஜோதா பாதலா மீது தற்பொழுது புதிய மோசடி குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இவை மரின் லுபென்னின் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தல் வாய்ப்பை பாதித்த வழக்கை போன்றவை என கூறப்படுகின்றது. இந்த சோதனைகள் ஐரோப்பிய அரசு தரப்பு வழக்குரைஞர் அலுவலகம் மேற்கொண்டு வருகின்றது. விசாரணையின் ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளது. பாதலா முன்னர் ஐடென்டிட்டி அண்ட் டெமோக்ரசி என்ற ஐரோப்பிய நாடாளுமன்ற குழுவின் துணை தலைவராக இருந்த பொழுது பொதுமக்களின் வரிப்பணத்தை தவறாக பயன்படுத்தினாரா என்பது குறித்து தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகின்றது. கடந்த ஆண்டு வெளியான ஓர் இரகசிய கணக்காய்வு அறிக்கையின்படி அந்த குழு குறைந்தபட்சம் 4.3 மில்லியன் யூரோ செலவின விதிமுறைகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அரசியல் ரீதியாக இந்த விசாரணைகள் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு குறைவாகவே இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கருத்து கணிப்புகளின்படி
தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்புளுமோ நேஷனல் வலுவான ஆதரவை பெற்று வருகின்றது. பாதலா 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலின் 2வது சுற்றுக்கு எளிதாக முன்னேறக்கூடியவராகவும் வெற்றி பெறவோ அல்லது மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடையவோ வாய்ப்பு உள்ளதாகவும் மதிப்பிடப்படுகின்றது. இது குறித்து தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் பேசிய மரின் லூபென் பாதலாவுக்கு எதிரான விசாரணை நியாயமானது அல்ல என்றும் தனது மேல்முறையீட்டு தீர்ப்பு வெளியாக இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டிருப்பது தற்செயலானது அல்ல என்றும் கூறினார். இந்த புதிய சட்ட விசாரணைகள் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலை முன்னிட்டு தேசிய ஒருமைப்பாட்டு கட்சிக்கு நீண்டகால அரசியல் மற்றும் சட்ட சவால்களை ஏற்படுத்தக்கூடும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். 2027 பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தை எதுவா பிலிப் தொடங்குகிறார். ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அடிடாஸ் அரீனா பரீஸ் மண்டபத்தில் இந்த பொதுக்கூட்டத்தை அவர் ஏற்பாடு செய்திருக்கின்றார். அவரது முதலாவது பிரச்சார கூட்டமாக இது அமைகின்றது. இந்த கூட்டத்தில் அவர் மாத்திரமே உரையாற்றுவார் என அவருக்கு நெருக்கமான வட்டாரத்தில் இருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. அவரது உரை சுமார் 75 நிமிடங்கள் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த உரை அவரது தேர்தல் முன்னுரிமைகளை விளக்கும் அரசியல் உரையாக மாத்திரம் அல்லாமல் மிகவும் தனிப்பட்ட மற்றும் உண்மை தன்மை கொண்ட உரையாக அமையும் எனவும் கூறப்பட்டுள்ளது. உரையின் பொழுது அவர் தாம் ஜார், தனது அரசியல் மற்றும் தனிப்பட்ட பின்னணி என்ன, தான் எங்கிருந்து வந்தவர் என்பனவற்றை எடுத்துக் கூறுவதுடன் பிரான்ஸை எவ்வாறு ஆட்சி செய்ய விரும்புகிறார் என்பதையும் விரிவாக எடுத்துரைக்க உள்ளார் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது வாழ்க்கை பயணமும் அரசியல் அனுபவமும் நாட்டிற்கான தனது பார்வையை எவ்வாறு வடிவமைத்தன என்பதையும் அவர் பகிர்ந்து கொள்ள திட்டமிட்டுள்ளார். இந்த கூட்டம் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலை முன்னிட்டு ஹொரிசான் கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய தொடக்க நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்த கூட்டத்தில் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இல் து பிரான்ஸ் பொது போக்குவரத்து சேவைகள் முழுமையாக டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்பட்டு வருகின்றன. ஸ்மார்ட் போன்களில் நவிகோ வருடாந்த பயண அட்டை பயன்படுத்தும் புதிய வசதி தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2026 முதல் அனுவல் பாஸை நேரடியாக ஆண்ட்ராய்டு ஐபோன்களில் பயன்படுத்தும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இனி பிளாஸ்டிக் நவிகோ அட்டையை எடுத்துச் செல்லாமல் உங்கள் மொபைலை பயன்படுத்தியே மெட்ரோ, ஏரியார், பேருந்து, டிராம் போன்றவற்றில் நீங்கள் பயணிக்கலாம். பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் காகோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் காகோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை பேருந்து கிரத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ், லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்தும்
அனைத்துக்கும் டெனிஸ் 0652196008. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபட்டிமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.